योगीराम शरत्कुमार योगीराम शरत्कुमार योगीराम शरत्कुमार जय गुरुराया அண்ட சராசரம் அனைத்திலும் நீக்கமர நிறைந்திருக்கின்ற என் சத்குருநாதன் பகவான் யோகி ராம் சரத்குமார் அவருடைய பாதார பிந்தங்களுக்கு எனது பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். புன்னகையின் மன்னவனே, புதிரான என்னவனே, என்னும் எண்ணமில்ல என்றவனே, எழுதும் எழுத்திலெல்லாம் வருபவனே, வண்ணமய வாழ்வதனை வந்தவர்க்கு தந்தவனே, வடிவத்துள் வந்தமர்ந்தே வசந்தத்தை தருபவனே, முடிவில்லாத மூலத்தை முழுதாக இழுத்தவனே, பழுத்தவனே, புத்தனாகி வந்தவனே, என்னை பித்தனாக்கி சென்றவனே, மாதவத்தால் வந்தவனே, உன் மலர்வாதம் பணிகின்றேன் என்னவனே. இன்றைக்கு எம்பெருமான் யோகி ராம் சரத்குமார் அவர்களை பற்றி இந்த இடத்திலே நான் என்னுடைய அனுபவங்களை பகிர்ந்து கொள்ள இருக்கின்றேன். பகவான் யோகி ராம் சரத்குமார் அவர்கள் இந்த யோகி ராம் சரத்குமார் என்கின்ற பெயரானது இந்த பிச்சைக்காரனுடைய பெயர் அல்ல, இது தந்தையினுடைய பெயர் என்று சொல்லுகின்றார். என் தந்தை இந்த புவிக்கு ஒரு புதிய பெயரை கொடுத்திருக்கின்றார், அது யோகி ராம் சரத்குமார் என்பதாகும் என்று பகவான் சொல்லுகின்றார். அவர் தந்தை என்று குறிப்பிடுவது அந்த பரம்பொருளைத்தான் குறிப்பிட்டு சொல்லுகின்றார். எல்லா இடங்களிலுமே பகவான் யோகி ராம் சரத்குமார் அவர்கள் தன்னை ஒருபோதும் முன்னிலைப்படுத்திக் கொண்டு எந்த கருத்தையும் சொல்லியதில்லை. அவர் எப்பொழுதுமே தந்தை தந்தை என்றுதான் சொல்லிக் கொண்டிருந்தார். அதே போல பிச்சைக்காரன் என்று தன்னை கூறி ஒரு அவதார புருஷன் இந்த பூமியிலே நடமாடி வாழ்ந்திருக்கிறார் என்றால் அது பகவான் யோகி ராம் சரத்குமார் ஆகும். ராமனாய், கிருஷ்ணனாய், புத்தனாய், இயேசுவாய் வந்த அந்த பரம்பொருள் பகவான் யோகி ராம் சரத்குமார் வடிவத்திலே சில காலம் இந்த பூமியிலே வந்து உலவி இன்று அருவமாய் இருந்து அருள்வாளித்துக் கொண்டிருக்கின்றது. இந்த பிச்சைக்காரன் கோயில்கள் கட்டவில்லை, குளங்கள் வெட்டவில்லை, ஆன்மீக ஊக்கம் தருகின்ற புத்தகங்கள் இவன் எதையுமே எழுதவில்லை. ஆனால் இந்த புவிக்கு ஒன்றை மட்டும் விட்டுச் செல்லுகின்றான், அது யோகி ராம் சரத்குமார் என்கின்ற நாமமாகும். இந்த நாமத்தை யாரெல்லாம் சொல்லுகின்றார்களோ அவர்களுடைய வாழ்விலே இருக்கின்ற துன்பங்கள், துயரங்கள், நோய்கள், நொடிகளில் இருந்து அவர்கள் விடுபடுவார் என்று பகவான் சொல்லுகின்றார். மிக அழகாக சொல்லுகின்றார் பகவான். Whoever chant this beggar's name with faith 3 times, they will come out of their problem என்று சொல்லுகின்றார். என்னுடைய தந்தை அவர்கள் இந்த பிச்சைக்காரனுடைய பெயரை 3 முறை உச்சரிக்கின்ற பொழுது, நம்பிக்கையோடு உச்சரிக்கின்ற பொழுது, என் தந்தை அவர்களை அவர்களுடைய குறைகளிலும் இருந்தும் அவர்களுடைய துன்பங்களில் இருந்தும் விடுவிக்கிறார் என்று பகவான் சொல்லுகின்றார். இந்த இடத்தில் முக்கியமாக பார்க்க வேண்டியது இறைவனுடைய நாமமான அந்த யோகி ராம் சரத்குமார் என்கின்ற அந்த நாமத்தை நம்பிக்கையோடு யாரெல்லாம் உச்சரிக்கின்றார்களோ அவர்களெல்லாம் தங்களுடைய துன்பங்களில் இருந்து விடுபடுகிறார்கள் என்பதுதான். பகவான் ஒரு இடத்தில் மிக அழகாக சொல்லுகின்றார், this beggar is in the sun, in the moon, in the stars. There is no place where this beggar is not present என்று சொல்லுகின்றார். இந்த பிச்சைக்காரன் தான் சூரியன், சந்திரன், நட்சத்திர மண்டலம் எல்லாவற்றிலும் இருக்கின்றான், இவன் இல்லாத இடமே இல்லை என்று சொல்லுகின்றார். மேலும் ஒரு இடத்தில் சொல்லுகின்றார், don't confine this beggar within his body, this beggar is cosmos என்று சொல்லுகின்றார். இந்த பிச்சைக்காரனை இந்த உடலோடு மட்டும் பார்க்காதீர்கள், இந்த பிச்சைக்காரன் தான் இந்த பிரபஞ்சம் என்று சொல்லுகின்றார். ஆக இந்த பிரபஞ்சத்தினுடைய நாயகனாக, இயக்கத்தின் இயக்கமாக, 1000 கோடி சூரியனுடைய பிரகாசத்தை உள்ளே தேக்கிய ஒரு அற்புத அவதாரமாக இந்த பூமியிலே அவதாரம் எடுத்து உலவி இன்றும் அவர் இறையாக மாறி, இறைவனாக மாறி நம்மையெல்லாம் அருள்வாளித்துக் கொண்டிருக்கின்றார். பகவான் யோகி ராம் சரத்குமார் அவர்கள் உத்தரப்பிரதேசத்தில் இருக்கின்ற பாலியா மாவட்டத்திலே நர்தாரா என்கின்ற கிராமத்திலே 1/12/1918 பிறந்தவர். அவருடைய கிராமத்திற்கு இன்றைக்கு கூட மின்சார வசதி அவ்வளவாக இல்லை என்று சொல்லப்படுகின்றது.
கங்கையினுடைய நதிக்கரையிலே இருந்த அந்த கிராமத்திலே இருந்து எழுந்து வந்த இந்த சூரிய வம்சம் தான் அவர். அந்த சூரியன் பல அற்புதங்களை இன்றைக்கு நம்மிடத்திலே செய்து கொண்டிருக்கின்றது. பகவான் அவர்கள் தன்னுடைய இளம் வயதிலே ஒரு மிகப்பெரிய அனுபவத்தை பெற்றார். அந்த அனுபவத்தின் பெற்றதின் வாயிலாகத்தான் அவருக்கு இந்த இறை ஞானத்தை தேடி ஓடக்கூடிய அந்த வாய்ப்பு கிடைத்தது. சிறு வயதிலே தன்னுடைய தாயாருக்கு உதவி செய்வதற்காக அவர் தன் வீட்டு அருகிலே இருக்கின்ற கிணற்றிலே தண்ணீரை செய்து கொண்டிருக்கின்ற பொழுது ஒரு சிறிய குருவி அந்த கிணற்றினுடைய மேலே உட்கார்ந்தது. அவர் அந்த தண்ணீரை சேர்த்துகின்ற தாம்பு கயிறை கொண்டு அந்த குருவியை அடிக்கின்றார். அப்பொழுது அந்த குருவி மயங்கி கீழே விழுந்து விடுகின்றது. அந்த குருவியை எடுத்துக்கொண்டு கங்கை நதிக்கு கிட்டே ஓடி பகவான் கங்கையில் இருந்து நீரை எடுத்து சொட்டு சொட்டாக அந்த குருவினுடைய வாயிலே விடுகின்றார். 3 முறை விடுகின்றார். ஆனாலும் அந்த குருவி ஏனோ இறந்து விடுகின்றது. அப்பொழுது குருநாதருக்கு தோன்றுகிறது, சற்று முன்பு மிக அழகாக இந்த குருவி கத்திக்கொண்டிருந்ததே, அதனுடைய உயிர் இப்பொழுது எங்கே சென்று கொண்டிருக்கும் என்ற அந்த தேடல் ஆரம்பித்தது. அது மாத்திரமல்ல, மீண்டும் பகவான் அவர்கள் உத்தரப்பிரதேசத்திலே இருக்கின்ற காசி மாநகருக்கு தன்னுடைய குருவான கப்பாடியா பாபா அவர்களுடைய வேண்டுகோளின்படி செல்லுகின்றார். அந்த காசியிலே ஒரு அதிசயம் என்னவென்றால், இறந்தவர்கள் அனைவருமே அந்த காசியிலே மணிகர்ணிகா காட், ஹரிச்சந்திரா காட் என்று சொல்லப்படுகின்ற அந்த காட்டிலே தான் அவருடைய உடல்கள் எரிக்கப்படும். அப்படி காசியிலே விஸ்வநாதரை தரிசனம் செய்துவிட்டு குருநாதர் அவர்கள் அந்த மணிகர்ணிகா காட்டுக்கு வருகின்ற பொழுது பல உடல்கள் எரிந்து கொண்டிருக்கின்ற அந்த எரியூட்டப்பட்டு கொண்டிருக்கின்ற உடலிலே தன்னுடைய உடலும் எரிவதாக இவர் அந்த வயதிலே கற்பனை செய்து பார்க்கின்ற பொழுது அந்த இடத்திலே அவர் மயங்கி விழுந்து விடுகிறார். அப்பொழுதுதான் தான் யார் என்கின்ற தன்னுடைய நிலை என்ன, தான் இந்த உடம்பல்ல, அதையும் தாண்டிய ஒரு மனிதன், அதை தான் அறிந்து கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு ஆவல் பெருக்கெடுத்து ஓடுகின்றது. மீண்டும் அவர் கப்பாடியா பாபாவிடத்திலே வருகின்றார். கப்பாடியா பாபா அவர்கள் தென்னிந்தியாவிற்கு சென்று நீ அங்கே இருக்கின்ற குருமார்களை சந்தித்து நீ பேச வேண்டும் என்று கட்டளையிடுகின்றார். அதன்படி அவர் ரவீந்திரை சந்திக்கின்றார், ரமண மகரிஷியை சந்திக்கின்றார். 3ஆவதாக பப்பா ராமதாசர் அவர்களை காஞ்சன் காட்டிலே சந்திக்கின்றார். அங்குதான் ஒரு மிகப்பெரிய அற்புதம் நிகழ்கின்றது. முதலிலே சந்திக்கின்ற பொழுது பப்பா ராமதாசரிடத்திலே அவ்வளவு ஈடுபாடு இல்லாமல் இருந்த குருநாதருக்கு தான் எப்படியாவது இவரிடத்திலே தீட்சை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று தீட்சையை பெற்று விடுகின்றார். அவர் பப்பா ராமதாசர் அவர்கள் சொல்லுகின்றார், நான் கூறுகின்ற மந்திரத்தை 24 மணி நேரமும் நீ சொல்ல வேண்டும் என்று. அவர் சொன்ன வார்த்தையை ஏற்றுக்கொண்டு 24 மணி நேரமும் அந்த மந்திரத்தை சொல்லுகின்றார். அந்த மந்திரம்தான் ஓம் ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம் என்கின்ற மந்திரம். அந்த மந்திரத்திலேயே மயங்கி அதிலேயே வாழ ஆரம்பித்து விடுகின்றார். குளிப்பதில்லை, உடை மாற்றுவதில்லை. அந்த மந்திரத்தையே பக்கத்திலே இருக்கின்ற அந்த ஆனந்தாசிரமத்தின் பக்கத்தில் இருக்கின்ற அந்த குன்றின் மீது ஏறி சொல்லிக்கொண்டே இருக்கின்றார். இவர் இப்படி மந்திரத்தை சத்தமாக உச்சரித்துக் கொண்டு ஆசிரமத்திற்குள் செல்வது சிலருக்கு இடையூறாக இருந்த காரணத்தினால் பப்பா ராமதாசர் இடத்திலே இவர் மீது சிலர் குறைகளை சொல்லுகின்றார்கள். பப்பா ராமதாசரும் இவரை கூப்பிட்டு, நீ இந்த ஆசிரமத்திலே இருக்க வேண்டாம், நீ வேற எங்காவது சென்று விடு என்று சொல்லுகின்றார். நான் எங்கு சொல்வேன் குருநாதா, உங்களைத்தானே நம்பி வந்திருக்கிறேன், நான் எங்க போவேன், நான் இனிமேல் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரே கஷ்டமான சூழ்நிலையில் அதை சொல்லி கதறுகின்றார். அப்ப பப்பா ராமதாஸ் சொல்லுகின்றார், நீ திருவண்ணாமலைக்கு போ என்று சொல்லுகிறார். சரி, இந்த திருவண்ணாமலைக்கு போற, அங்கே எனக்கு என்ன சாப்பாடு, எப்படி நான் இருக்கின்ற பிச்சை எடு என்று சொல்வதாக சொல்லுகின்றார்.